13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 766700 அறந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எங்களை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழர்களுக்காக, தமிழ் நெஞ்சங்களுக்காக ஒளிபரப்பாகும் இந்த சேனலை உங்களின் சேனலாக ஏற்று மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலாக ஆட்சி பொறுப்பேற்று நடைபெற்ற முதல் கூட்டத்தொடரில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதை பற்றியும் அண்ணன் சீமான் அவர்களை புது வேட்பாளராக நிறுத்துவது பற்றி பல நாடேடுகள் அதை பற்றி செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அதை பற்றி அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிப்போம். வாங்க அண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் சசி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்கள். முதல் கூட்டத்தொடர் இன்று நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன. பல விஷயங்கள் பற்றி பேசப்படுவா. எதிர்க்கட்சிகள் எப்படி பேச போகிறாங்க, அதை எப்படி முதல்வர்கள் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். என்னென்னா, உண்மையிலேயே நேற்று அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது திமுக அரசு செய்யாத நாங்கள் செஞ்சுருக்கிறோம். தமிழக சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் முழுவதும் எந்த விதமான சென்சாரும் இல்லாமல் முழுமையாக ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்றத பெருமையாக சொன்னாங்க. நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தலைகளாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய நெகட்டிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு மிக கடுமையான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நடந்து கொண்ட முறை சரிதானான்றதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். முதல்ல பாசிட்டிவான விஷயத்தை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின உடனே முதல்வர் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார். காவிரியில் மேகத்தட்டில் அணை கட்டுறது தொடர்பாக கர்நாடக அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அது எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஆதரித்தன. அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரும்பொழுது எல்லா கட்சிகளும் ஆதரிப்பதுன்றது இயல்பான ஒன்று தான். ஆனால் இதில் நடந்த முக்கியமான விஷயம் அது நம்ம அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே தாவேகா ஒரு வித்தியாசமான ஆட்சி செய்கிறதோ அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். எனக்கு ஏற்பட்டது. ஆனால் பின்னாடி நடந்தது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வரும்போது எதிர்க்கட்சிகள் அந்த தீர்மானத்தில் ஏதாவது திருத்த தீர்மானம் கொண்டு வந்தால் ஆளுங்கட்சி அது ஒரு ப்ரெஸ்டீஜாக தான் எடுத்துப்பாங்க. அந்த திருத்தத்தை ஏற்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த நிகழ்வில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அதில் ஒரு திருத்த தீர்மானம் கொண்டு வரார். என்னன்னு சொன்னால், இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக பை போஸ்ட் நீங்கள் மத்திய அரசுக்கோ பிரதமருக்கோ அனுப்ப வேண்டாம். இது என்னுடைய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அந்த வேண்டுகோளை அவங்கள்ட்ட வைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் முதல்வர் தலைமையில் நீங்கள் அழைச்சிட்டு போய் அங்கே நேரடியாக பிரதமரை பார்த்து இதை வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றப்பட்டதை அவர்கிட்ட வழங்குவோம் அப்படின்றதையும் இந்த தீர்மானத்தோடு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தார். இதை ஏற்பாரா இல்லையா அப்படின்ற ஐயா இருந்த பொழுது ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப ஜென்யூனாக உடனடியாக முதல்வர் எழுந்து அந்த தீர்மானத்தில் இந்த மாதிரி 4வது பத்தியில் இதை சேர்த்து அந்த தீர்மானத்தை மாற்றி நீங்கள் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி சபாநாயகருக்கு உடனடியாக கேட்டுக்கிட்டார். சபாநாயகர் ரொம்ப முக்கியமாக ஒட்டுமொத்த தமிழகமே இதற்கு ஒன்றா நிற்கிறாங்க. கட்சி பாகுபாடுன்ற ஜென்யூனான விஷயம். கர்நாடகாவில் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றா நிற்கிறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு மாற்றம் இங்கே தெரிகிற மாதிரி இருந்தது. எஸ், நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை உடனே சொன்னார். சபாநாயகரும் அதை தீர்மானத்தை திருத்தி வாசித்தார். ஓட்டெடுப்புக்கு விட்டு எல்லாரும் ஆதரித்தார்கள் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு முடிச்சிட்டார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்னா, மெத்தன போக்கோடு செயல்படாமல் இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தின உடனேயே அவையினுடைய முன்னவரான செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து அதை நீக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு சபை முன்னவர் கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அந்த கட்சியினுடைய கோரிக்கை தான், ஆளுங்கட்சியினுடைய கோரிக்கை தான், முதல்வருடைய கோரிக்கை தான். அப்படி தான் எடுத்துப்பாங்க. அதை எப்பவுமே ஏற்கனவே இருந்த சபாநாயகர் அப்பாவு முதல்வரோ சபை முன்னவரோ அப்போ எந்த சொன்னாங்கன்னா உடனே அடுத்த நிமிஷம் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். ஆனால் இவங்க தாவேகால அப்படி பண்ணுவாரோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற பொழுது சபாநாயகர் எழுந்து என்ன சொன்னார்னா, நான் சட்டமன்ற குறிப்பேடுகளில் அதை வந்தப்புறம் பார்க்குறேன், அது தவறான பொருள் கொள்கிற மாதிரி இருந்தால் அது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் சொல்லி அதை சாதாரணமாக முடிச்சார். அப்போது அவை முன்னவர் சொல்லுவதை கூட சபாநாயகர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானத்துக்கு பதிலளித்து நன்றி தெரிவித்து முதல்வர் பேசி உட்கார்ந்த உடனே அடுத்து துணை சபாநாயகரை பேச அழைச்சார் சபாநாயகர். அவர் பேச ஆரம்பித்தோன்னு பார்த்தா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, காற்றுல பறந்து போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு.
ஒளிபரப்பு தப்புன்னு மாறிடுச்சு. நம்ம நேரடி ஒளிபரப்பு பார்த்துட்டு நம்மள மாதிரி என்னடா என்ன திடீர்னு மாறி வருது அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. சண்டையோ ஒரு பின்னாடி தான் தெரிஞ்சது சினிமா படம் எடுக்கிறவங்க தான் இவங்க. ஆனா அதுக்காக சண்டை காட்சிகளை 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தானே வாக்களிக்கிறோம். அவங்களுக்கு சண்டை காட்சிகளை பார்ப்பதுக்கெல்லாம் உரிமை இருக்குல்ல, அதுக்கு எதுக்கு சென்சார் பண்ணாங்க, அதை ஏன் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. சண்டை போட்டாலும் நாங்க பாத்துக்கிறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ற உணர்வு தான் நமக்கு ஏற்பட்டது. அப்புறம் பின்னாடி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே சிவசங்கரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது. ஆஸ்டின் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி பெண்களுக்கான எதிராக நடக்கின்ற குற்றங்கள் குறித்தெல்லாம் பேசும்பொழுது முதல்வர் அவர்கள் வாய்மதில்ல மௌன புரட்சி செய்யக்கூடாதுன்ற வார்த்தையை இவங்களை காயப்படுத்தி இவங்களை எல்லாரையும் எழுந்து பேச சொல்லியிருக்கு. உடனே இவர் ஆதவ அர்ஜுனா எழுந்து எங்களுக்கும் பேச தெரியும், உங்க எப்போ பேசணுமோ அப்பதான் பேசுவோம், நாங்க 5 நிமிடம் குளத்தூர்ல பேசினதுக்கே துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டீங்க நீங்கன்ற மாதிரி பேசி அது கபலேகரமாக இருக்குது. ராயபுரத்தினுடைய எம்எல்ஏ இது என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், ராயபுரத்தினுடைய எம்எல்ஏ விஜய் தாமு அவர்கள் அங்கே உள்ள காவல் நிலையத்தில் போய் ஆய்வாளர் சண்டை போடும்போது அது தொடர்பான விவாதிக்கின்ற பொழுது நம்ம சொன்னோம், இது நல்லதற்கு இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக இந்த மாதிரி காவல் நிலையத்துக்குலாம் போய் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது, அவர் நடந்து கொண்ட முறை தவறுன்றதை நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். இன்னைக்கு அவர் பின்வரிசையில் முன்வரிசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறார், சண்டைக்கு வருவார் மாதிரி. இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடைபெற்று இருக்குது. நல்ல வேலை ஒளிபரப்பல அப்படின்னு சொல்லி தாவே நினைக்கிறாங்க. திமுக என்ன நினைக்கிறாங்க, இதை ஒளிபரப்பி இருந்தா நமக்கு இவங்க எளிதாக எக்ஸ்போஸ் ஆவாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ தாவேகாவுக்கு இன்னொரு பயம் இருக்கிறது, நேரடி ஒளிபரப்பு முழுமையா வந்ததுன்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிரும். ஏன் துணை சபாநாயகர் பேசும்பொழுது ஒளிபரப்பாம கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே முதலமைச்சரே அந்த தீர்மானத்தை படிக்கின்ற பொழுது எப்படி தடுமாறி படித்தாருன்னு நம்ம பார்த்தோம். நிதியமைச்சர் ஏற்கனவே வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிற பொழுது எப்படி தடுமாறி படித்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நீதியெல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்படிதான் இருக்குது. கடைசியில் எல்லாத்தையும் சமாளித்தது கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற தமிழில் கொஞ்சம் சிறப்பாக பேசக்கூடிய ராஜ்மோகன் எல்லாத்தையும் பேசி சமாளித்து உங்களுடைய மொழியிலேயே நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரோம் வேணாம்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். ரைட், இதெல்லாம் இவங்க மகாத்மியங்கள் இருந்துட்டு போட்டோம். இதில் நமக்கு மிக கடுமையான கோவம் என்னன்னா, இன்னைக்கு சட்டமன்றம் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறது என்னுடைய பார்வையில். என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் திரை கவர்ச்சியில் போய் விழுந்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு எல்லா அரசியல் தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கின்ற பொழுது அரசியல் தலைவரே எல்லாரும் திரை கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிறாங்களோன்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. நீங்கள் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர், சுதந்திரத்திற்காக போராடியவர், சுதந்திரத்தில் அவர் போராடினதுக்காக அவரை கைது செய்தவர்கள் அவருடைய மீசையை நெருப்பு வைத்து பொசுக்கி அவரை தலைகளை தொங்க விட்டு எல்லாம் பண்ணாங்கன்றலாம் படிச்சிருக்கோம். பல விஷயங்கள் இருக்கு ஐயா நல்லக்கண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லை. கடைசி வரை இப்போ மக்களோடு மக்களாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டவர், எல்லா போராட்டத்திலையும் முன்னின்று இருக்காரு. நம்ம சொன்ன மாதிரி கொடுத்த அத்தனை பணத்தையும் திருப்பி தன் கட்சிக்காக கொடுத்தவர். 1 கோடி ரூபாய் கொடுத்த போது அதை கொடுத்தாரு. தனக்கு கொடுத்த காரை கட்சிக்காக திருப்பி கொடுத்தாரு. அவர் கொடுத்ததை அவருக்கு கொடுத்த வீடை கூட விட்டுட்டு சாதாரண ஒரு இடத்துல இருந்தார். மருத்துவம் கூட ஓமந்தூர்ல போய் அங்கதான் இது பண்ணாரு. போக்குவரத்து நீங்க ரயில்வே துறையை தான் பயன்படுத்துவார், ட்ரெயினை தான் பயன்படுத்துவார். அதுல போகும்போது சாதாரண வகுப்புல தான் பயணம் செய்வார். ஏசி வகுப்புலயோ அதுலயோ பயணம் செய்ய மாட்டார், சாதாரண வகுப்புல பயணம் செய்வார், டவுன் பஸ்ல ஏறி பயணம் செய்வார். அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. டவுன் பஸ்ல போய் ஒரு இடத்துல இரவு பேருந்து இல்லாதனால பேருந்து ஐயா பீட்டர் அல்ஃபான்சர் அழைச்சிட்டு போனதெல்லாம் அவருடைய இன்டர்வியூலாம் இருக்கு. அப்ப அவர் எப்படிப்பட்ட தலைவர், அவருக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கொண்டு வரும்போது தனியா கொண்டு வரக்கூடாதா? அவருக்கு கொண்டு வரதெல்லாம் ஆர்பி சௌத்ரிக்கு கொண்டு வரணுமா? ஆர்பி சௌத்ரி யாரு? இந்த முதல்வருடைய 6 திரைப்படங்களை அவர் தயாரித்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்துருக்கலாம். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு வேற என்ன சம்பந்தம் இருக்கு? திரைத்துறையில் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்களா, இல்ல நாட்டுக்காக சேவையாற்றியவர்களா? இது என்ன அர்த்தம்? அது அதில் பாரதி ராஜாவையும் ஐயா ராஜன் அவர்களையும் சேர்த்ததே ஆர்பி சௌத்ரியை சேர்க்கணுன்றதுக்காக சேர்த்த மாதிரி இருக்குது. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தனியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி விட்டு அதுக்கப்புறம் 2வது ஒரு தீர்மானம் கூட இந்த மாதிரி இவருக்காக நிறைவேற்றி இருக்கலாம். அவர் பேர்ல ஒரு விருதுகள் வழங்கப்படும், இல்ல ஏதாவது ஒரு அறிக்கைகள் கொடுத்துடலாம். இதை எடுத்து பார்த்தா பூவே உனக்காக, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், ஷாஜகான், திருப்பாச்சி ஜில்லா. அவர் முதல்வராக இருக்கின்ற விஜயனுடைய வெற்றி படங்கள் எல்லாத்தையும் அவர் தயாரித்தார் அப்படின்றதுக்காக ஆர்பி சௌத்ரிக்கு ஒரு தீர்மானமா? வேற யாருமே சாகலையா அந்த 3 மாசம் தமிழ்நாட்டில்? எவ்வளவு அறிஞர்கள் செத்துருப்பாங்க. அப்படிதான் சொல்றேன். தக்காளி சீனிவாசன், நீங்க சொன்ன மாதிரி தக்காளி சீனிவாசன் ஒரு நடிகர் கம் மியூசிக் டைரக்டர் செத்து போயிட்டாரு பிப்ரவரியில. அவருக்கு தீர்மானம் கொண்டு வர வேண்டியதானே? அஜித்தினுடைய அம்மா மோகினி மணி செத்தாங்க, அதுக்கு ஒரு தீர்மானமா? இதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு, கிண்டலுக்காக சொல்ல வேண்டியிருக்குது. ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் தமிழர்களும் தமிழ் தேசியமும் என்னுடைய ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கை பிரகடனத்தில் அவருடைய முதல் மாநாட்டில் என்ன சொன்னார்? தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னார்ல. நீங்க தமிழ் தேசியத்துக்காகவே வாழ்ந்து மரித்து போன வறுமையில் கடைசி வர ஐயா தேனிசை செல்லப்பா
எவ்வளவு முக்கியமான ஒரு பாடகர், ஈழத்தமிழர்களுக்காக எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காரு, தமிழ் தேசியத்திற்காக தமிழர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். நீங்க அதை அவரை ஒன்று சேர்த்து பேசியிருக்க வேண்டியதானே ஒரு தீர்மானத்தை. அப்போ இதையெல்லாம் அப்போ சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான், சினிமாக்காரர்களை மட்டுமே தங்களை சுற்றி உட்கார வைத்துக் கொள்வது, தினமும் படம் எடுத்துக்கொள்வது, இது என்ன? அப்போ யாரையும் சந்திக்க வந்தால் சினிமாக்காரர்கள் அது பெரிய ஒரு விமர்சனமே இருக்குது. சினிமாக்காரர்கள் சந்திக்க வந்தால் உடனடியாக சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்கிறது, மற்றவர்கள் சந்திக்க முடியவில்லை என்ற சிக்கல்லாம் மெதுவாக வர ஆரம்பிக்குது. இது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை இல்லையா அது? ரொம்ப கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம், விருப்பப்பட்டு இல்லை செய்கிறாரு, இதுதான் வேணும் இதுதான் வேணாங்கிற அளவுக்கு அவரிடம் வந்து ஒரு பின்னர் இருந்து இயக்கப்பட்டு அவருக்கு வந்து பிடித்தது மட்டும் செய்ய நிகழ்வுகள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அவருடைய பெருமைகளை வந்து நாள் கணக்காக பேசலாம். நீங்கள் அவருக்கு எதை மாதிரி தீர்மானமோ அதே மாதிரி டிட்டோ தீர்மானம் தான் மற்றவர்களுக்காக வரிசையாக படிக்கப்படுகிறது. இப்போ இதில் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று தான் சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளராக வருவார் என்று நீண்ட காலத்துக்கு முன்னாலே எதிர்பார்க்கப்பட்ட சிபிஐ கட்சியினுடைய துணை செயலாளராக, ஐயா நல்லக்கண்ணு செயலாளராக இருக்கும்போது அவருடைய துணை செயலாளராக பணியாற்றிய மகேந்திரன், மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர், சிபிஐயில் வந்து தா பாண்டியனுக்கு அப்புறம் மிகச் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்னு உள்ள ஒரு நபர் வந்து மகேந்திரன் அவர்கள். அவர் வந்து ஆச்சரியமாக இருக்குது, நேராக போய் பனையூரில் போய் நின்று கட்சியில் இணைந்திருக்கிறார் அப்படின்றது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி இன்றைக்கி தீர்மானம் வந்து ஒரு 2-3 நடிகர்கள் சினிமாக்காரங்களோட சேர்த்து, அது இதில் வந்து ஐயா பாரதி ராஜாவை நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஐயா பாரதி ராஜா வந்து தமிழர்களுடைய அடையாளமாக, திரைத்துறையினுடைய அடையாளமாகவே இருந்தவர், அதில் மாற்றுக்கிறதே சொல்ல. அரசியல் அடையாளம் இல்லை, ஆர்பி சௌத்ரியை சேர்த்ததை மட்டும் தான் நம்ம கேள்வியாக சொல்கிறோம். ராஜனுக்கும் தவிர்த்திருக்கலாம், ராஜன் அவர்களை தவிர்த்தே இருந்திருக்கலாம், சௌத்ரியையும் தவிர்த்திருக்கலாம். நல்லக்கண்ணு ஐயாவையும் பாரதி ராஜா அவர்களை மட்டும் வந்து தீர்மானம் வச்சுருந்தா பரவாயில்ல. அதில் கூடுதலாக ஐயா நல்லக்கண்ணுவுக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்து மற்றவர்களுக்கு வேறு தனியாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. மகேந்திரன் சேர்ந்த பொழுது கூட மகேந்திரனாக இதை சொல்லியிருக்க கூடாதான்றது தான். இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி தலைவர்கள் புதிதாக வந்தவர்கள் அரசியல் அனுபவமிக்கவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்முடைய கோரிக்கை. அடுத்து மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம். ஒவ்வொரு முறையும் அதோட அடுத்த கட்டமாக தான் இது வந்து பத்திரிகைகளும், முக்கிய பத்திரிகைகள், முன்னணி பத்திரிகைகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும், நிறுத்துறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்குன்னு இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆமாம், அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக செங்கலாக உருவப்பட்டு கொண்டிருக்குது. தாவேக்காவில் எல்லாரும் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியே போகிற சொல். நேற்று கூட பாருங்கள், எல்லாரையும் மன்னிக்கப்பட்டு உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் நேற்று முதல் சட்டமன்ற கொடுத்த முதல் நாள் கவர்னருடைய உரை முடிஞ்ச உடனே அந்த பழைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நின்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் திரும்பவும் எம்ஆர்சி நகருக்கு வந்து சிவி சண்முகம் அவரோட ஆலோசனை நடத்தினார்கள்ன்ற தகவல்லாம் வருது. இது ஏற்கனவே இந்த சிக்கல்லாம் இருந்ததுனால தான் ஐயா என்ன நினைத்தாருன்னா, நம்ம கட்சியை நம்ம நிறுத்தணும், நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், அதிமுகவுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னால் யாராவது ஒரு பலமானவர்கள் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னே. தன் மகன் வந்து அது சொல்லிட்டாரு. அப்போ இப்போ திமுகவிலிருந்து எல்லா கட்சிகளும் பிரிந்து போகிற சூழ்நிலை அதிமுகவை நோக்கி ஒரு வலுவான அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பக்கம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளை நோக்கி ஒரு கூட்டணிக்காகவோ நம்மளோட இணக்கமாகவோ நட்பு சக்தியாகவோ வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், தொண்டர்கள் மத்தியில் இவங்கெல்லாம் திடீர்னு அதிமுக நோக்கி வராங்களா, அப்போ அதிமுக இன்னும் கீழே வீழலை அப்படின்ற எண்ணம் ஏற்படும், அவங்களாம் நம்மோட நிற்பாங்க அப்படின்றத யோசித்து அண்ணன் சீமானோட நெருங்குவதற்கான சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கான்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, இந்த இடைத்தேர்தல் அம்பாசமுத்திரத்தில் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றது அதிமுக தான். எஸ்ஐ சுப்பையா வெற்றி பெற்றிருந்தால் கூட அது அதிமுகவினுடைய வேட்பாளராக தான் இன்னும் வெற்றி பெற்றிருக்கார். தாவேக்கா தோல்வி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி, காங்கிரஸுடைய வாக்கெல்லாம் திமுகவினுடைய வாக்குகளாக தான் பார்க்க முடியும். காங்கிரஸ் இங்கே பெரிய வாக்குகள் இருப்பதாக தெரியவில்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் சீமானவர்களை அங்கே வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்தி நம்ம ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுகக்கான வாக்கு இருக்குது. இப்போ இடைக்கு எஸ்ஐ சுப்பையாவுக்குன்னு ஒரு சின்ன விதத்தில் வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் அதிமுக வாக்கையும் சேர்த்து கூட வெற்றி பெற்றிருக்கலாம் அவர் கிளைம் பண்ணுற மாதிரி. ஆனால் அவரோடு இசைக்கு சுப்பையாவோடு ஒப்பிடுகின்ற பொழுது சீமான் என்பவர் மிக உயர்ந்த தலைவராக இருக்கிறவர், அவருக்குன்னு மிகப்பெரிய வாக்கு வங்கி அங்கே இருக்குது. இந்த தேர்தலே அது வெளிப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அவரை அதிமுக ஆதரித்து அங்கே நிறுத்தினா அவர் கண்டிப்பாக எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி சட்டமன்றத்தில் இப்போ 5 தொகுதிகளுக்கான சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் அல்ல 6 தொகுதிகளுக்காக நடைபெறுகிறது அப்படின்னா அதில் அதிமுகவினுடைய ஆதரவையும் பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னா அது அதிமுகவுக்கான ஒரு கிரெடிட்டாகவும் இருக்கும்னு நினைச்சு அதுக்கான திட்டங்கள் போட்டார். இதை பார்த்த உடனே திமுக வந்து அது என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி ஒரு கிளைம்ஸ் அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, அதனால் நம்மளும் சேர்ந்து அவரை ஆதரிக்கலாமோ அப்படின்ற எண்ணத்தில் இருப்பதாக தெரிகிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இல்லை, திமுக தேர்தல் முடிவுக்கு அப்புறமே எனக்கு தெரிந்தே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், திமுக சார்ந்தவர்கள்
திமுக வாக்களித்தவர்கள் முதற்கொண்டு பேசிக்கொண்டு இருந்ததுனால் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வெல்லணும், அண்ணன் சீமான் அவர்கள் வென்றிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அலை வந்து திமுக பக்கமாக இருந்துக்கிட்டு தானே இருந்தது. ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்களும் அந்தந்த பகுதியை சார்ந்த தலைவராக முதற்கொண்டு பேசினாங்க. தினமல்ல இந்த பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், மாமன் சீர் கொண்டு திருச்செந்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்தார் இல்லையா, அதையே இதோட லிங்க் பண்ணி எழுதுறாங்க. அது திமுகவுடைய தூதுவராக தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அது காரணம் என்னன்னா, அண்ணா திமுக வந்து அந்த கிரெடிட்டை எடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால நம்மளும் முந்திப்போம் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் அப்படின்ற அடிப்படையில் அவர் அங்கே நின்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா பொதுமக்கள்கிட்ட என்ன இருக்கிறதுனா, இந்த தேர்தலில் தோற்று விட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் கண்டிப்பாக அவர் சட்டமன்றத்துக்கு போயிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது. அதுவும் விஜயனுடைய ஆட்சி நடக்கின்ற பொழுது சீமான் அங்கே இருந்தால் கேள்வி கேட்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களால் அவ்வளோ சிறப்பாக செயல்பட முடியாத கருத்து மக்களிடம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பத்திரிகையில் வந்திருக்க செய்திகள் எல்லாம் உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்போ இது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிற முடிவை வச்சு தான் இருக்குது. அவர் நாம் தமிழர் கட்சி இதில் ஒரு தனித்துவமான முடிவை எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து வருங்கால அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்களையும் சுவாரஸ்யமான மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது என்னென்னு போக போக தெரியும். அது போகிற போக்கை பார்த்து அது குறித்து நம்முடைய வாசகர்களுக்கு அதை பற்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.